ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம தசமஸ்கந்தத்துல நேத்திக்கு தசமஸ்கந்தத்துல 4வது அத்தியாயம் பார்த்தோம். கண்ணன் அவதாரம் பண்ணார். யோகமாயா வந்து மாத்தி வச்சாங்க. நந்தகோபர் கிட்ட கிருஷ்ணனையும் யசோதை கிட்ட ஐ மீன் தேவகி கிட்ட வந்து யோகமாயும் கொண்டு வந்து வசுதேவர் வச்சுட்டார். சோ யோகமாயை கொள்றதுக்காக கம்சன் போகும் பொழுது யோகமாய வந்து கம்சனோட கையில இருந்து நழுவி போய் அசரீரியா ஐ மீன் ஆகாயத்துல போய் நின்னுகிட்டு அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றது, என்னை நீ கொள்றியா மூடனே அப்படி எல்லாம் சொல்லி அட்வைஸ் சொல்லுது, நல்ல வார்த்தைகள் சொல்றது. அப்ப வந்து அவன் யோசிச்சு பார்த்து தேவியும் வசுதேவரும் கூட அவனுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்றாங்க. அதனால மனம் மாறினவனா அவன் வந்து அவங்க சொன்னதையும் கேட்டுக்கிட்டு யோகமாயை சொன்னதையும் மனசுல வாங்கிட்டு அவங்களை விடுதலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவன் வந்து மந்திராலோசனை ஐ மீன் சபையில வந்து மந்திராலோசனை பண்ணும் பொழுது அவன் மந்திரிகள்லாம் இவனுக்கு தூண்டி விடுற மாதிரி வேற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படிங்கறதா கதை. இப்ப நந்தகோபுரம் வசுதேவரும் சந்திச்சுக்கிறாங்க. இப்ப இவரை ரிலீஸ் பண்ணிட்டான் இல்லையா கம்சன். அப்ப வந்து இந்த அத்தியாயத்துல நந்தகோபுரம் வசுதேவரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நந்தகோபருக்கு வந்து ஆண் குழந்தை யசோதைக்கு பிறந்திருக்குங்கிற சந்தோஷத்துல, நந்தகோபருக்கு தெரியாது இல்லையா, பொம்பளை குழந்தை பிறந்து இங்க கொண்டு போய் வச்சதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா அந்த தனக்கு ஆம்பளை பிள்ளைதான் பிறந்திருக்கான் அப்படிங்கிற சந்தோஷத்துல அவரு போய் ரொம்ப சுத்தமா நீர் ஆடிட்டு குளிச்சுட்டு நல்ல ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்தணர்களை கூப்பிட்டு முதல்வனுக்கு ஸ்வஸ்தி வச்சனம் மங்கள வாழ்த்து நல்ல ஒரு மங்களமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவனுக்கு வரவேற்கணும் இல்லையா குழந்தைய. அதுக்காக அவங்களெல்லாம் கூப்பிட்டு சடங்குகள் எல்லாம் பண்றான். என்னென்ன சடங்குகள் எல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் நந்தகோபர் பண்றார். பித்ரு தேவர்களுக்கும் வழிபாடு செய்து ஜாத கர்மாத்தை முறைப்படி செய்வித்தார். பித்ரு தேவதைகளுக்கும் தேவதை ஐ மீன் அந்தணர்களை கூப்பிட்டு நல்ல ஸ்வஸ்தி வச்சனம் பாட சொல்லிட்டு ஐ மீன் செய்ய சொல்லிட்டு ஜாத்த கர்மா முதலியானெல்லாம் பண்ணி பித்ருக்களுக்கும் உண்டான என்னென்ன பூஜைகள் இருக்கோ அதெல்லாம் பண்றார். ஒரு குழந்தை பிறந்தா அந்த தகப்பன் போய் நீர்நிலையில குதிச்சு நீராடணும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குதிக்கும் பொழுது அந்த நீர் திவளைகள் எல்லாம் தெளிக்கிறது இல்லையா, அது பித்ருலோகம் வரைக்கும் போகுமா. அப்ப அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். பித்ருக்கள் எங்க வம்சத்துல எங்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆண் சிசு வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். சோ அந்த மாதிரி இவரு பித்ருக்களுக்கெல்லாம் தேவர்களுக்கு பித்ருக்களுக்கு எல்லாத்துக்கும் முறைப்படி எல்லா பூஜை பண்ணுமோ பண்ணிட்டு குழந்தைக்கு ஜாத கர்மா எல்லாம் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் நன்கு அலங்கரிக்கப்பட்ட 2 லட்சம் பசுக்களையும் ரத்தன குவியல் தங்கம் மற்றும் ஆடைகளால் மூடப்பட்ட மலை போன்ற 7 எள்ளு குவியல்களையும் அந்தணர்களுக்கு தானமாக அளித்தான். திலதானம் பண்றார். அப்புறமா வந்து பசுக்களை 2 லட்சம் பசுக்களை கொடுக்குறார். அந்த காலத்துல கோகுலத்துல 5 லட்சம் பசுக்களுக்கு மேல யசோதா கிட்டே இருந்ததா அப்படி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய லட்சமா பசுக்களே அவ்வளவு இருந்துச்சான். அதனாலதான் பூமி பாரம் வந்து இந்த மாதிரி அசுரர்கள் இவங்கனால நிறைய பாரம் ஆயிடுத்து. அப்போ 2 லட்சம் பசுக்களை கொடுத்தாராம். நிறைய ரத்தினங்கள் குவியல் தங்கம் ஆடை ஆபரணம் எல்லாத்தையும் கொடுத்தாரு. அப்புறம் எள்ளு வந்து மலை போல குவிச்சு வச்சிருந்தாங்களாம். அந்த எள்ளையும் வந்து நண்பர்களுக்கு தானமா கொடுத்தாங்களாம். திலதானம்னு சொல்லுவோம் இல்ல அந்த மாதிரி. பயிரிட வேண்டிய உரிய காலத்தினால் பூமியும் நீராடலால் உடலும் சௌச்சத்தால் அதாவது தூய்மையால் அழுக்கும் வேதம் கூறும் சம்ஸ்காரங்களால் கர்ப்பமும் தவத்தால் ஐம்பொறிகளும் வேள்வியால் அந்தணர்களும் தானத்தால் செல்வமும் மனநிறைவால் மனமும் தூய்மை பெறுகின்றன. ஆத்ம வித்தையால் ஆத்மா தூய்மை பெறுகிறது. ஒவ்வொரு வஸ்துக்களும் உலகத்துல எப்படி தூய்மை அடையிறது அப்படிங்கிறத சொல்றாரு. பயிரிட வேண்டிய காலத்துல உரிய காலத்துல பயிரிட்டா பூமி சந்தோஷம் சுத்தமா இருந்தான். அப்புறம் நீர் நம்ம உடம்புக்கு ஸ்நானம் பண்ணிக்கிறதுனால உடம்பு சுத்தமாறுதான். உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் போயிருதான். வேதம் கூறும் சம்ஸ்காரங்களால் கர்ப்பம் ஒரு குழந்தை வயித்துல இருக்கு. அதனால அது வேதம் சொல்லி அதுக்கு உண்டான எல்லா ஜாத கர்மா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, சீமந்தம் இதெல்லாம் அந்த மாதிரி கர்மாக்கள் பண்றதுனால அந்த கர்ப்பம் அந்த சம்ஸ்காரங்களால கர்ப்பம் சுத்தமாறுதான். தவத்தால நம்மளோட பொறி புலன்கள் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுதுல்ல, அது சுத்தமாகறதான். வேள்வி பண்றதுனால யாக யஜ்யம் பண்றதுனால அந்தணர்கள் சுத்தமாறாங்களாம். தானம் பண்றதுனால செல்வத்துக்கு உண்டான பெருமை கிடைக்குதுதான். செல்வம் சுத்தமாறதான். அந்த செல்வமே சுத்தி ஆறுது. செல்வமும் மன நிறைவு போதுங்கிற மனசு ஒரு திருப்தியான மனசு தூய்மையை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாவுக்கு எதாவது சுத்தம் கிடைக்கும் அப்படின்னா ஆத்ம ஞானம் ஏற்பட்டால் ஆத்மாவிற்கு சுத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அந்தணர்களும் புராண கதை கூறுபவர்களும் வம்ச பெருமை கூறுபவர்களும் சமயத்திற்கேற்ப நல்வாழ்த்து கூறுபவர்களும் பாடுபவர்களும் நன்மங்கள சொற்கள் கூறி வாழ்த்தினர். பேரிகளும் துந்திபிகளும் முழங்கின.
எல்லாரும் வந்து குழந்தைக்கு கண்ணனுக்கு நல்ல மங்கள வச்சனங்கள்லாம் சொல்லி பாடுறாங்க. யார் யார் வராங்க? அந்தணர்கள் வராங்க, புராண கதை சொல்றவங்க வராங்க, வம்ச பெருமை கூறுபவர்கள், அந்த வாழ்த்து வாழ்த்து சொல்லி பாடுறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வராங்க. சமயத்திற்கு ஏற்ப நல்வாழ்த்து கூறுபவர்களும் வருகிறார்கள். பாடுவர்களும் நன்மங்கள சொற்கள் கூறி வாழ்த்தினார்கள். பாடக்கூடியவங்க பாடகர்கள்லாம் வந்து நல்ல நல்ல வார்த்தைகளால, மங்களமான வார்த்தைகளால சொல்லி குழந்தைய வாழ்த்தினாங்க. நல்ல பேரி துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கின. ஆயர்பாடி அழகிய கொடிகள், ஆலவட்டம், பூமாலை, தோரணம் முதலியவைகளால் அழகுபடுத்தப்பட்டு வாசற்படி, முற்றம், நடுவீடு முதலிய இடங்கள் நன்கு பெருக்கி நீர் தெளித்து மெழுகியதால் அழகு பெற்று விளங்கியது. வீடெல்லாம் ரொம்ப அழகா அலங்கரிச்சிருக்காங்க. ஊரெல்லாம் ரொம்ப தோரணம் கட்டி அழகிய கொடிகள், தோரணங்கள், பூ மாலைகளால ஊரே ஜொலிக்கிறது. ஊரே ரொம்ப அழகா அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. இவங்களோட வீட்டு வாசல் முத்தத்துல, வாசப்படியில, நடு வீட்டுல அப்படின்னு ஒரு இடம் பாக்கி இல்லாம எல்லாம் நல்லா தெளிச்சு, சாணி தெளிச்சு, மெழுகி கோலமிட்டு நல்லா அழகா சுத்திப்படுத்தி வச்சிருக்காங்க. பசுக்களும் காளைகளும் கன்றுகளும் மஞ்சள் எண்ணெய் பூசப்பட்டு பலவித வண்ணப்பொடிகள், தோகை, மாலைகள், ஆடைகள் மற்றும் தங்க நகைகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டன. இவங்க மாத்திரம் அலங்கரிச்சுக்கல, வீட்டை மாத்திரம் அலங்கரிக்கல, அவங்க கிட்ட இருந்த பசுக்கள், காளைகள், கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்க. எதை கொண்டு? நல்ல மஞ்சள் எண்ணெய் பூசி, அப்புறம் இந்த நல்ல கலர் கலர் பொடிகளை தூவி, அதுக்கு தோகையெல்லாம் தலையில சொருவி, மாலைகள்லாம் அணிவிச்சு, நல்ல ஆடைகள்லாம் அதுக்கு போட்டு, நல்ல தங்க நகைகள்லாம் போட்டு, நல்லா அந்த பசுக்கள், கன்றுகள், காளைகள் எல்லாத்தையும் அழகுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. விலை உயர்ந்த ஆடை, ஆபரணம், சட்டை, தலைப்பாகை அணிந்த கோபர்கள் பல வகை அன்பளிப்பு பொருட்கள் ஏந்தி வந்தார்கள். எல்லாரும் கண்ணனை பாக்குறதுக்கு வராங்க. எல்லாரும் வரவங்க எப்படி வெறுங்கையாவா வருவாங்க? வரவங்க எல்லாம் நல்ல விலை உயர்ந்த ஆடை, ஆபரணம், நல்ல சட்டை, தலப்பாக. கண்ணனுக்கு இன்னைக்குமே நம்ம வந்து வீட்டுல குட்டி கண்ணன், லட்டு கண்ணனுக்கு அழகா நம்ம தலப்பாகை எல்லாம் கட்டுவோம் இல்லையா? அந்த ரொம்ப அழகழகா குட்டி குட்டியா மதுரா நகரத்துல விற்கும். அதெல்லாம் நம்ம போட்டு போட்டு கண்ணனுக்கு அழகு பாக்குறோம் இல்லையா? குட்டி குட்டி ஆபரணங்கள், குட்டி குட்டி ட்ரெஸ் அதெல்லாம் போட்டு பாக்குறோம் இல்லையா? அது போல விலை உயர்ந்த ஆடை, ஆபரணம், சட்டை, தலப்பாக எல்லாம் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு வர கோபர்கள் பல வகை அன்பளிப்பு பொருள்களை கொடுக்குறாங்க. அவங்க அலங்கரிச்சுக்கிற மாதிரி தானே கண்ணனுக்கும் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த ஊர்ல. இந்த கோபர்கள் இப்படி இருக்காங்களாம். நல்ல ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு, நல்ல சட்டை, தலப்பாக எல்லாம் போட்டுட்டு வராங்க. அதே போல கண்ணனுக்கும் அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, நம்ம பார்த்திருக்கோம். யசோதைக்கு பிள்ளை பிறந்ததை கேட்டு மகிழ்ந்த கோபிகைகள் தன்மை ஆடை அணிகள் முதலியவற்றால் அழகுபடுத்தி கொண்டனர். அந்த ஊர் பெண்கள் எல்லாம் கூட யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிற சந்தோஷத்துல தன்னைத்தானே ரொம்ப அழகா, கோபர்கள் மாத்திரம் இல்ல, கோபிகைகளும் அந்த ஊர் பெண்கள், யசோதை ஆயர்பாடி பெண்களும் நல்ல ஆடை அணிகலன்களால் தன்னை அழகுபடுத்தி கொண்டார்கள். கோபிகைகள் புதிதான குங்கும கோதுக்களால் தாமரை போன்ற தங்கள் முகத்தை ஒளிரச் செய்து பெருத்த நிதம்பத்துடன் குலுங்கும் மார்பகத்துடனும் காணிக்கைகள் ஏந்தி வேகமாக வந்தார்கள். அந்த கோபிகைகள் எப்படி எல்லாம் வராங்க? நல்ல குங்கும பூசிக்கிட்டு, கோதுகளால் தாமரை போன்ற தங்கள் முகத்தை, அவங்க முகம் எப்படி இருக்கு? தாமரை போல மிளறுது. அதுல எல்லாம் நல்ல மேக்கப் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் நல்ல அவங்களுடைய திருமார்புகள்லாம் குலுங்கி குலுங்கி வராங்க. அப்படி சந்தோஷமா வராங்க. அப்படி வரவங்க கையில எல்லா பரிசு பொருட்களையும் ஏந்திட்டு வேகமா ஓடி வராங்க நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு. நன்கு துடைத்து மெருகேற்றிய ரத்தன குண்டலங்களும் கழுத்தில் தங்க பதக்கங்களும் பூண்டு விதவிதமான ஆடைகள் அணிந்து கைகளில் வளைகளுடன் கோபிகைகள் நந்தனின் மாளிகை நோக்கி செல்லுகையில் வழியில் கூந்தல் அவிழ்ந்து பூக்கள் உதிர, குண்டலங்களும் மார்பகங்களும் குலுங்க, முத்து மாலைகள் ஒளிர அளவுடன் காட்சியளித்தனர். இந்த பெண்கள் கோபிகைகள் எப்படி அழகா தெரியுறாங்க தெரியுமா? இப்படி நல்லா தொடச்சி மெருகேத்தி வச்சிருக்க ரத்தன குண்டங்கள் எல்லாம் காதுல போட்டுட்டு, கழுத்துல நல்ல தங்க பதக்கங்கள் எல்லாம் போட்டுட்டு, விதவிதமான ஆடை அணிகலன்கள்லாம் அணிஞ்சுக்கிட்டு, கையில வளைகளோட கோபிகைகள் எல்லாம் நந்தகோபனோட திருமாளிகைக்கு போறாங்களா? அங்க அதை நோக்கி போயிட்டு இருக்காங்களா? வழியில அவங்க கூந்தல் அவிழ்ந்து, கூந்தல்ல இருந்து பூக்கள் எல்லாம் உதிர்றதாம். குண்டலங்களும் மார்பகங்களும் குலுங்கு. காதுல குண்டலம் குலுங்குறது, இவங்க அப்படியே துள்ளி துள்ளி குதிச்சு போறதுனால அவங்க மார்பகங்கள் குலுங்குது. முத்து மாலைகள் ஒளிர அழகுடன் காட்சி. அப்புறம் கழுத்துல முத்து மாலை இதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகா காட்சி கொடுக்குறாங்க இந்த கோபிகைகள்லாம். நீடூழி வாழ்ந்து எம்மை காப்பாற்று என்று குழந்தையை வாழ்த்திய மக்கள் ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் பொடி, நறுமண எண்ணெய் மற்றும் நீரை வாரி இறைத்துக் கொண்டு உரக்க பாடினார்கள். இந்த கோபிகைகள்லாம் என்ன பண்ணாங்க? ஒருவர் நீ நல்லபடியா, நீ சந்தோஷமா நீடூடி வாழ், ஆயுஷ்மான் தீர்காயுஷ்மான் பவ
அப்படின்னு கண்ணனுக்கு ஸ்வஸ்தி வச்சனம் சொல்லிட்டு, நீ நல்லபடியா வாழ்ந்து எங்களையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்களாம். சொல்லிட்டு என்ன அப்படின்னு குழந்தைய மக்கள் எல்லாரும் சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மஞ்சப்பொடியை தூவிக்கிறாங்களாம். அதுதான் ஆழ்வார் பெரியாழ்வார் பாடியிருக்காருல்ல, அது போல ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் பொடி தூவி நறுமண எண்ணெய் மற்றும் நீரை வாரி இறைத்துக் கொண்டு உறக்க பாடினார்கள். இப்பெல்லாம் ஹோலியில மஞ்சள் பொடி அந்த இதெல்லாம் அடிச்சுக்கிறாங்கல்ல, அது போல கண்ணன் காலத்துல ஆரம்பிச்சதுதான், கண்ணனுக்காக ஆரம்பிச்சதுதான் இதெல்லாம். அவங்க எல்லாம் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மஞ்சள் பொடி தூவிக்கிறாங்க, விதவிதமான நறுமண எண்ணெய்கள் எல்லாம் பூசிக்கிறாங்க, இறைச்சிக்கிறாங்க, வாரி இறைச்சிக்கிறாங்க, நீர் விளையாட்டு விளையாடுறாங்க. உறக்க பாடினார்கள், நீரை வாரி வாரி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் இறைச்சிக்கிட்டு சந்தோஷமா விளையாடுறாங்க. அதுதான் ஆழ்வார் பெரியாழ்வார் திருமொழியில பாடியிருக்காருல்ல, வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தல் ஆயிற்றே அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்காரு இல்லையா. அது போல இந்த மாதிரி இவங்க எல்லாம் ரொம்ப அழகா அற்புதமா விளையாண்டுக்கிறாங்க. அழிவற்றவரும் உலகின் ஈசனுமான ஸ்ரீகிருஷ்ணன் நந்த கோகுலத்தில் பிறந்த கொண்டாட்டத்தில் பல வகை வாத்தியங்கள் முழங்கின. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், கிருஷ்ணன் அவதரிக்க, கண்ணன் பகவான் பரபிரம்மம் அவதரிக்க போறான்னு தெரிஞ்சோன்ன தேவ பெண்கள் எல்லாம், தேவ மாதாக்கள் எல்லாம் இங்க ஆயர்பாடியில அம்மாங்களா பிறந்துட்டாங்க. அப்புறமா அங்க இருக்க தேவர்கள் எல்லாருமே யார் வேணுமோ எல்லாரும் அங்க கோகுலத்துல பிறந்திருக்காங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அவங்கதான் இப்ப கோபர்களாவும் மாதாக்களாவும் எல்லாம் இருக்காங்க. அழிவற்ற பரபிரமமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நந்த கோகுலத்துல பிறந்தத கொண்டாட்டத்தில் பல வகையான வாத்தியங்கள் முழங்குறது. பகவான் பிறந்துட்டார் அப்படிங்கிறதுனால நந்த கோகுலமே விழா கோலம் பூண்டு இருக்கு. கோபர்கள் ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியால் தயிர், பால், நீர் தெளித்து வெண்ணெய் பூசிக்கொண்டு மோதி விளையாடினார்கள். என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பால், தயிர், நெய், வெண்ணெய் என்னென்ன கையில கிடைக்கிறதோ தண்ணி எல்லாத்தையும் ஒருத்தர் மேல பூசிக்கிட்டு விளையாடுறாங்க எல்லாரும். பெருமணம் படைத்த நந்தரும் ஸ்ரீ விஷ்ணுவை வழிபடவும் தன் மைந்தனின் நல்வாழ்விற்குமாக புராணம் கூறுபவர்களும் வம்சத்தின் பெருமை பாடுபவர்களுக்கும் நல்வாழ்த்து கூறுபவர்களுக்கும் நாட்டியத்தில் பிழைப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆடைகள், அணிகலன்கள், பசுக்கள் மற்றும் பணத்தை அவரவர் விருப்பம் நிறைவுறும்படி மனம் கோணாமல் உரிய முறையில் வழங்கி பெருமைப்படுத்தினார். ஏற்கனவே வந்திருக்காங்கல்ல, பகவான் ஸ்ரீ விஷ்ணுவ இவங்கெல்லாம் பெருமணம் படைத்த நந்தகோபன் வணங்குறார், நமஸ்காரம் பண்றார். வணங்கிட்டு இவரு பையன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வம்சத்துல இந்த புராண கதை சொல்றவங்க யாரெல்லாம் முன்ன வந்தாங்க பார்த்தோம்ல, புராண கதை சொல்றவங்க, வம்சத்துல துதி பாடுறவங்க, வந்திகள்னு சொல்லுவாங்க அவங்க, அப்புறம் நல்வாழ்த்து சொல்றவங்க, நாட்டியம் ஆடுறவங்க, எல்லாத்துக்கும் நல்ல ஆடை ஆபரணங்கள், நல்ல பைசா, காசு, பணம், ஆடை ஆபரணங்கள், பசுக்கள் என்னென்ன அவங்களுக்கு உகந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி தான தர்மம் நிறைய பண்றார், வாரி வாரி வழங்குறார். பெரும் பேர் படைத்த ரோகிணியும் நந்தகோபர் புகழ தெய்வ மனம் கமலும் ஆடையும் பூமாலையும் அட்டிகையும் பூண்டு சுற்றி சுற்றி வந்தாள். ரோகிணி யாரு? வசுதேவருடைய இன்னொரு மனைவி. அங்க அந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்ல. அங்கங்க எல்லாரும் கம்சனுக்கு பயந்து மறைந்து வாழ்கிறார்கள் பார்த்தோம்ல. அப்ப ரோகிணி தேவியும் நந்தகோபர் புகழ தெய்வ மனம் கமலும் ஆடையும் பூமாலையும் அட்டிகையும் அணிந்து கொண்டு சுற்றி சுற்றி வலம் வராங்க. அரசே, ஸ்ரீஹரி வாசம் செய்வதால் நந்த கோகுலம் அன்று முதல் செல்வங்கள் அனைத்தும் பெருக திருமகளின் இருப்பிடமாக விளங்கிற்று. பகவானை விட்டு ஒரு க்ஷணம் கூட அகலையிலே நிறையும் என்று அலமேல் மங்கை உரைமார்பான்னு மகாலட்சுமி தாயார் எப்போதும் பகவான் கூடயே தானே இருக்கா, விட்டு பிரியாமல் இருக்கா இல்லையா. அப்ப கண்ணன் இருக்கிற இடத்துல செல்வத்துக்கு சொல்லவா வேணும். அதனால கண்ணன் பிறந்த அந்த நாள்ல இருந்து அந்த ஸ்ரீஹரி வாசம் செய்யற தளத்துல அந்த கோகுலமே ஃபுல்லா செல்வங்களால பெருகி போச்சான், திருமகள் இருப்பிடமா ஆயிடுச்சான். மகாலட்சுமி வீட்டு இருக்கிற லட்சுமி கடாட்சத்தோட அந்த கோகுலமே மாறி போயிட்டான். குரு வம்சத்தில் பெருமைப்படுத்துபவரே நந்தகோபரும் கோபர்களை கோகுலத்தை காக்க பணித்து கம்சனுக்கு ஆண்டுக்கான கப்பம் செலுத்த மதுரை சென்றார். குரு வம்சத்துல பரீட்சித்து சொல்ற, குரு வம்சத்துல பெருமைப்படுத்த வந்தவனே பரீட்சி நந்தகோபர் என்ன பண்ணார், கோபர்களை கோகுலத்தை காக்க, கோபர்களை எல்லாத்தையும் கோகுலத்தை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்சனுக்கு வரி செலுத்துறதுக்கு போறார். வருஷத்துக்கு உண்டான கப்பம் கட்டணும்ல, அதை செலுத்துறதுக்காக மதுராபுரியை நோக்கி போறார் இந்த நந்தகோபர்.
உடன்பிறவா சகோதரனான நந்தன் வந்துள்ளதையும் அரசருக்கு கப்பம் செலுத்தி விட்டதையும் அறிந்த வசுதேவர் அவர் இருக்கும் இடம் சென்றார். இத கேள்விப்படுறார் வசுதேவர், கேள்விப்படுறார். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும். ஆனா கூட பிறக்காத ஒரு அண்ணன் தம்பிங்க இருந்தா எப்படி இருப்பாங்க, அப்படி இருக்கிறாங்க. சகோதரன், உடன்பிறவா சகோதரனான நந்தன் நந்தகோபுரம் வந்திருக்க செய்தி வசுதேவருக்கு தெரிஞ்சு போச்சு. அரசருக்கு அவர் கப்பம் கட்டிட்டாரு அப்படின்னு விஷயத்த அறிஞ்சுக்கிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு நோக்கி போறார் வசுதேவர். அவரை கண்டவுடன் மகிழ்ந்து எழுந்த நந்தன் அன்பால் வெளவெளத்து உடல் உயிரை வரவேற்பது போல அன்புக்குரிய அவரை அன்புடன் இரு கைகளாலும் கட்டி கொண்டார். இவர் அவரை பாக்குறாரு. நந்தகோபன் அவரை கண்டவுடன் மகிழ்ந்து எழுந்த நந்தர் எந்திரிக்கார். வசுதேவரை பார்த்த உடனே ரொம்ப அப்படியே இவரை பார்த்தோன்னு மெய்சிலிர்த்து போயிட்டு, ஒரு நம்ம நமஸ்காரம் பண்றதுக்கு என்ன அர்த்தம்? ஜென்ரலா வந்து நம்ம நமஸ்காரம் பண்றோம்னா, நம்ம நான்னு சொல்லக்கூடிய ஆத்மா இருக்குல்ல, அது முதல்ல எழுந்திருச்சிருமா. அது எழுந்து நம்ம எழுந்திரிக்காம இருந்தா தப்பா போயிடும் இல்லையா? சரீரம் எழுந்திரிக்கணும் இல்லையா? ஆத்மா மாத்திரம் எழுந்திருச்சுன்னா என்ன ஆகும்? வேற விதமா ஆயிடும். அதனாலதான் நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது நம்மளும் ஆத்மா, மனசு உள்ளுக்குள்ள ஆத்மா சொல்லிதானே உடம்பு எந்திரிக்கணும். அந்த மாதிரி சேர்ந்து எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க. சோ இது போல இவர் வந்து அவரை பார்த்த உடனே வசுதேவரை பார்த்து வெளவெளத்து போயிட்டாரு. உடல் உயிரை வரவேற்பது போல அன்புக்குரிய அவரை அன்போடு இரு கைகளாலும் கட்டி கொண்டார் அப்படின்னு சொல்றார். உடல் போய் உயிரை வரவேற்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி உயிரா நினைக்கிறார் அவரு. அப்படி போய் அவரை வரவேற்கிறார். ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டாங்க. அரசே, இவ்வாறு பெருமைப்படுத்தப்பட்ட வசுதேவர் சுகமாக அமர்ந்து நலம் விசாரித்து ஆதரவு பொங்க தன் புதல்வர்களை பற்றி நலமறிய எண்ணி பின்வருமாறு கேட்கலானார். இப்படி அவரால பெருமைப்படுத்தப்பட்டவரான வசுதேவர் ரொம்ப நல்ல ஒரு ஆசனத்துல அமர்ந்துகிட்டார். நலம் விசாரிக்கிறார். குச்சல பிரச்சனம், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல. இப்போ வசுதேவருக்கு ரெண்டு பசங்க அந்த ஊர்ல இருக்காங்க. ஒண்ணு பலராமன் ரோஹிணிக்கு இருக்கார். யசோதை கிட்ட கண்ணன் இருக்கார். குழந்தைங்களை பத்தி நல்லா விசாரிக்கணுங்கிறதுக்காக பின்வருமாறு கேட்கலானார். என்ன கேட்கிற வசுதேவர்னா, சகோதரரே, வயது முதிர்ந்தவரும் பிள்ளை பேர் அற்றவரும் இனி மக்கள் பிறப்பர் என்ற ஆசையும் நீங்கிய உமக்கு இப்போது குழந்தை பிறந்தது என்பது தெய்வ செயலே அப்படின்னு இவர் சொல்றார். உங்களுக்கு வயசாயிடுச்சான், நந்தகோபருக்கு வயசாயிடுச்சான். சகோதரரே, வயதுல முதிர்ந்தவராயிட்டீங்க, பிள்ளை பேர் வேற இல்ல ரொம்ப நாளா, இனிமேல குழந்தை பிறப்பர் என்ற ஆசையும் நீங்கி இருந்த உமக்கு, இனிமே நம்ம குழந்தை பிறக்க போதா அப்படின்னு ஆசையை நீங்கி இருந்த உங்களுக்கு இப்ப குழந்தை பிறந்தது என்பது தெய்வ செயல்தான். தெய்வாதீனமா உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இந்த உலகியலில் அன்பர்களை காண்பது என்பதே அரிது. இந்த உலகத்துல அன்பானவங்களை பாக்குறதுங்கிறதே ரொம்ப அரிதா இருக்கு. நல்ல வேளையாக சம்சார சூழலில் வரும் மறுபிறப்பு போன்று இன்று நீர் என் கண்ணால் காணப்பட்டீர். எப்படி வந்து சம்சாரம் வாழ்க்கை, அதாவது பிறவி திரும்பி திரும்பி பிறப்பு இறப்புன்னு இந்த சக்கரம் மாத்தி மாத்தி வருதோ, அது போல நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சோம்னு சொல்றார். நல்ல வேளையாக இந்த சம்சார சூழலில் மறுபிறப்பு ஏற்படுவது போல நீர் என்னோட கண்ணுல பட்டீங்க, நீங்க என் கண்ணுல பட்டீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்றார். நண்பரே, நதியின் பெரு வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிற மரம் செடி கொடிகள் ஓரிடத்தில் இல்லாதது போல்தான் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் எவ்வளவு பிரியமானவராயினும் ஒரே இடத்தில் நிலையாக நிற்பது இயலாதுதான் அப்படின்னு சொல்றார். நண்பரே சொல்றார், வசுதேவர் வந்து நந்தகோபனை பார்த்து சொல்றார், நதியோட வெள்ளத்துல எப்படி எல்லாம் அந்த மரச்செடி கொடிகள்லாம் அடிச்சுக்கிட்டு போறதோ, ஒரு இடத்துல நிக்காம அடிச்சுக்கிட்டு போறதோ, அது போலதான் நமக்கு இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் நண்பர் எல்லாருமே ஒரு பிரியமானவங்களா இருந்தா கூட ஒரே இடத்துல எல்லாரும் நிலைச்சு நிக்க முடியாதுல்ல. காலக்கிரமேண ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல பிரிஞ்சு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்றார். நீர் உறவினருடன் வசிக்கும் அந்த பெருத்த வனம் இப்போது நீர் புழுப்பூண்டுகள் நிறைந்து பசுக்களுக்கு இதமாக நோய் நொடியின்றி உள்ளதா அப்படின்னு கேட்கிறார். இப்பதான் குசல பிரச்சனம் ஆரம்பிக்கிறார். நீ இருக்கிற இடத்துல உறவினரோட உங்க சொந்தக்காரங்களோட அந்த பெருத்த வனம், ரொம்ப பெரிய வனமா இருக்குமே, அது நல்ல நல்ல மழை பெஞ்சிச்சா, நீர் நிலங்கள்லாம் இருக்கா, பசுக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கா, நோய் நொடி இல்லாம இருக்கான்னு கேட்கிறார். ஏன் பசுக்களை பத்தி விசாரிக்கிறார்? அவர் நந்தகோபன் இல்ல, கோபர்கள் இல்லையா, அவங்களுக்கு பசு தானே வணிகம், வணிகர் இல்லையா அவரு. இவங்க க்ஷத்திரியர், வசுதேவர் சத்திரியர், கண்ணன் சத்திரிய வம்சத்துல பிறந்து வணிகர்ல, அதாவது 3ஆம் வர்ணத்துல வளர்ற, 2ஆம் வர்ணத்துல பிறந்து 3ஆம் வர்ணத்துல வளர்றார் கண்ணன். சோ அதான் நோய் நொடி இல்லாம பசுக்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். சகோதரரே, என் மகன் பலராமன் தன் தாயுடன் உமது கோகுலத்தில்
உண்மையே தந்தையாக நினைத்து உம்மாலும் யசோதையாலும் சீராட்ட பெற்று வருகிறானா அப்படின்னு இப்பதான் கேக்குறார். என்னுடைய பையன் பலராமன் தன் தாயோட, அதாவது ரோஹிணியோட கோகுலத்துல உண்மையே அப்பா நினைச்சுக்கிட்டு ஒன்னாலையும் யசோதையாலையும் நல்லா சீராட்டி பாராட்டி வளர்ந்துட்டு இருக்கானா அப்படின்னு கேக்குறார். நல்ல மனமுள்ள உற்றார் உறவினருடன் சேர்ந்து அனுபவிக்கவே அறமும் பொருளும் இன்பமும் மனிதனுக்கு சாஸ்திரத்தில் விதிக்கப்பெற்றுள்ளது. நல்ல சொந்தக்காரங்களோடையும் நல்ல நண்பர்களோடையும் சேர்ந்து அனுபவிக்கிறதுக்காக தான் அறமும் பொருளும், அதாவது தர்மமும் அர்த்தமும், உலகத்துல தர்மம் அர்த்தம் காமம் மூணுமே ஆசைகள். இது என்ன? அறம் பொருள் இன்பம் மூணுமே என்னது? 3 புருஷார்த்தங்கள் இல்லையா? 4 புருஷார்த்தங்கள். மோட்சம் தனி மனிதனோடது இல்லையா? இந்த 3ம் சொந்த பந்தங்களோட நண்பர்களோட சேர்ந்து அனுபவிக்கத்தக்கது. எது? தர்மம் அர்த்தம் காமம்னு சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் 3ம் மனிதர்களுக்கு உலகத்துல சொந்த பந்தங்களோட நண்பர்களோட சேர்ந்து அனுபவிக்கத்தக்கது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கு. அந்த உற்றார் உறவினர்கள் அல்லல் படும் போது அறமும் பொருளும் இன்பமும் நன்மை பயக்காது. அந்த சொந்தக்காரங்க கஷ்டப்படும் பொழுது நமக்கு அறமும் பொருளும் இன்பமும் நன்மை பயக்காது அப்படின்னு சொல்றாரு. அவங்க கஷ்டப்படும் போது இதெல்லாம் நமக்கு உதவி பண்ண போதா? இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப நந்தகோபன் இதெல்லாம் கேட்டுட்டு பதில் சொல்றார் வசுதேவருக்கு. நந்தகோபர், அந்தோ பரிதாபம், உமது மனைவியான தேவகியின் மைந்தர்கள் பலர் கம்சனால் கொல்லப்பட்டனர். கடைசியாக பிறந்த பெண் மட்டும் தான் மீதமானாள். ஆனால் அவளும் வானுலகம் சென்று விட்டாள் அப்படின்னு வசுதேவரை பார்த்து நந்தகோபன் சொல்றாரு. ஐயோ, உங்களோட நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உன் மனைவிக்கு தேவகிக்கு பிறந்த எல்லா குழந்தையும் இந்த கம்சன் கொன்னுட்டானே. கடைசியா பிறந்த பொன் குழந்தையும் உயிர் தப்பிச்சு, ஆனா அதுவும் தேவலோகத்துக்கு போயிடுச்சே, வானுலகம் போயிடுச்சே அப்படின்னு நந்தகோபன் வசுதேவரை பார்த்து சொல்றார். இந்த மனித சமுதாயத்தின் இன்ப துன்பங்கள் அவரவர்களின் விதிகளின் வசப்பட்டது. இந்த மாண்ட ஜென்மம் நம்ம கிடைச்சிருக்கே, அதுல அவங்களுடைய இன்பங்கள் துன்பங்கள் கர்மா எதை பொறுத்து? அவங்களோட விதி பயன்தான். யாரும் யாருக்காகவும் யாருடைய கஷ்ட நஷ்டத்தையும் ஒருத்தர் இன்ப துன்பத்தை அனுபவிக்க முடியாது. அவங்களோட விதி பயனை அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க. அந்த விதிக்கு வசப்பட்டது. அந்த விதியே வாழ்வின் நிலைகளுக்கு காரணமாக உள்ளது. அந்த விதினா என்ன? கர்மாக்கள். அந்த கர்மாக்கள் தான் நம்ம வாழ்வதற்கான வாழ்வின் நிலைகளுக்கு என்னென்ன நிலையில எப்படி துன்பத்தை அனுபவிக்கிறோமோ இல்ல கஷ்டத்தை சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமோ அந்த நிலைகளுக்கெல்லாம் காரணமானதாக உள்ளது. தன் இன்ப துன்பங்களுக்கு, அதாவது கண்களுக்கு புலப்படாத விதியே காரணம் என்பதை அறிந்தவன் கலங்க மாட்டான். திருஷ்டம் அதிருஷ்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்? திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியக்கூடியது, அதிருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாதது. எது கண்ணுக்கு தெரியாது? பரமாத்மா கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஜீவாத்மா கண்ணுக்கு தெரியாது. அதே போல இந்த கர்மாவும் கண்ணுக்கு தெரியாது இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா நம்ம முன்னாடி அனுபவிக்கிறோம். வாழ்க்கையில கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் துன்பமோ இன்பமோ அனுபவிக்கிறோம்ல. அததான் சொல்றார். தன் இன்ப துன்பங்களுக்கு புலப்படாத விதியே காரணம். கண்களுக்கு புலப்படாத காரணம் அதுதான் விதி. அதே விதிதான் காரணம் அதுக்கெல்லாம் என்பதை அறிந்தவன் கலங்க மாட்டான். இது எல்லாம் விதிவசத்தால் நடக்குது, நம்ம கர்ம வினைகள்னால் நடக்குது அப்படிங்கிறவன் கலங்க மாட்டான். அதை பத்தி கவலைப்பட மாட்டான் அப்படின்னு சொல்றார். வசுதேவர் இதுக்கு பதில் சொல்றார். நந்தன் இப்படி சொன்னதுக்காக, அரசனுக்கு செலுத்த வேண்டிய ஆண்டுக்கான கப்பம் செலுத்தாகிவிட்டது, எங்களையும் பார்த்தாயிற்று. இனி இங்கு வெகு நாட்கள் தங்கக்கூடாது. ஏனெனில் கோகுலத்தில் தீய அறிகுறிகள் காணப்படுகின்றன. இன்ன வரைக்கும் அவர் சொல்லல. ரோஹிணிக்கு பிறந்த குழந்தைய பத்தி தான் விசாரிக்கிறார். ஆனா இன்னும் கண்ணனை பத்தி விசாரிக்கல. அவரு சொல்றார், நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சா? கப்பம் கட்டிட்டியா? கம்சனுக்கு கப்பம் கட்ட வேண்டிய வேலையை முடிச்சிட்டியா? எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இல்ல, நீ ரொம்ப நாளைக்கு இங்க தங்கக்கூடாது, சீக்கிரம் கிளம்பு. ஏன்னா கோகுலத்துல கெட்ட அறிகுறிகள்லாம் நிமித்தங்கள்லாம் காணப்படுகிறது. அதனால நீ சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு வசுதேவர் சொல்றார். இத சுகபிரமம் பரீட்சித்து சொல்றார். இவ்வாறு வசுதேவர் கூறவே நந்தன் முதலிய கோபர்கள் அவரிடம் விடை பெற்று எருது பூட்டிய வண்டிகளில் கோகுலம் சென்றார்கள். இப்படி நந்தகோபர் சொன்ன உடனே வசுதேவர் சொன்ன உடனே நந்தகோபரும் கோபர்கள், அவர் கூட வந்த கோபர்களோட நல்ல எருது பூட்டப்பட்ட வண்டியில ஏறிட்டு கோகுலத்துக்கு சென்று விட்டார்கள். அப்படிங்கறதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசம ஸ்கந்தத்துல 10வது ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்கிறதுங்கிறத பாக்கலாம். ஓகே.